ஈஸியாக ஒரு தொக்கு செய்யணும். ஒரு 5 to 6 டேஸ்க்கு அதை ஸ்டோர் பண்ணிக்கணுமா, இந்த ரெசிபி உங்களுக்கு தான். புளிச்ச கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரையை ஆஞ்சி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்ததும் வானல்ல வெறும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்து வேக வச்சுடுங்க. சிம்பிள் மெத்தடுங்கிறனால நான் கீரை மட்டும் தான் வேக வச்சிருக்கேன். டேஸ்ட்டாக வேணும்னா ஒரு 20 பல்லு பூண்டு ஒரு தக்காளியை சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கீரை ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெந்தா போதும். இது நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்து கூடவே 5-6 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். நல்லெண்ணெய் மட்டும் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தூள், ஒரு 20 சின்ன வெங்காயம் சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நிறைய இருக்கனால ஒவ்வொரு வாய்க்கு சாதம் சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இப்போ அரைச்ச கீரையும் சேர்த்திட்டு கீரை ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேகணும். ஆயில் பிரிஞ்சு வந்ததும் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கிளறிட்டா 5 to 6 டேஸ்க்கு கெடாம ப்ரிசர்வ்டா இருக்கும். மறக்காம புளிச்ச கீரை தொக்க ட்ரை பண்ணி பாருங்க.